பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாப்பி பிளஸ்ஸட் டியூஸ்டே. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஏல்பெத்தல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவஜனமே, இன்று ஆதியாகமம் 22 அதிகாரம் 14வது வசனத்திலே யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆம் தேவஜனமே, ஆபிரகாம் விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார். அல்லேலூயா. ஒரே புத்திரனை அவருக்கு தந்தார். அவனை கொண்டு நீ பலிபீடத்தில் அவனை பலி செலுத்து என்று மோரியா மலையிலே அனுப்ப ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் கீழ்ப்படிந்தார். தேவஜனமே, அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது. தன் மகனை, ஒரே மகன், ஆண்டவர் கேட்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு போனார். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது தேவஜனமே? மழையாய் காணப்படுகிற பிரச்சனைகள், மழையாய் காணப்படுகிற வியாதிகள், மழையாய் காணப்படுகிற தோல்விகள், மழையாய் காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் விசுவாசத்தோடு கர்த்தர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோமா? யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சோதனையில் அல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று நாம் நினைக்கிறோமா? சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம்ல. அல்லேலூயா, கர்த்தர் அதிலிருந்து விடுவித்து நம்மை பார்த்து கொள்ளும்படி அவர் செய்வார். தேவஜனமே, அதற்கு வேண்டியது நாம் என்ன தெரியுமா? அல்லேலூயா, பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். மலையின் அனுபவம். நாளைக்கு மேலே ஏறி போகிறது சாதாரண காரியம் அல்ல. கரடு முரடுகள், முள் குத்தும், கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ண மலை மேலே ஏறி போனார். அதே போல் நாமும் தேவ சமூகத்தில் பர்வதத்தில் காணப்படணும், பார்த்து கொள்ளப்படணும் என்றால் மலை மேல் ஏறி ஜெபிக்கிற அனுபவம். அரைக்கதவை பூட்டி, நம்ம வீடு தான் அந்த மலை, நம்ம ரூமு தான் அந்த மலை. அல்லேலூயா, யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா, அந்த பர்வதம் ஹோலி பர்வதம். அல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்தார். அது தப்பி செல்லவும் நமக்கு வழி செய்வார். யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்வார். தேவஜனமே, அவர் பார்த்து கொள்வார். நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஏசப்பா. புரியாத வழிகளை என் தேவன் எங்களுக்கு செயல்படுவீராக. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் நம்பிக்கையில் இழந்து என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. முழு மனதோடு எங்கள் தேவைகளுக்காக, எங்கள் கவலைகளுக்காக, எங்களை சோதனையிலிருந்து பெற்று ஆண்டவரை நாங்கள் விடுதலை அடைய உண்மையே பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று உண்மையை நம்பி இருக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளை சந்தித்து சுகப்படுத்தி வழிநடத்தி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹல்லேலூயா.